எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். நீங்க வந்து தமிழ் கிரிப்டோ டெக்கோட ட்விட்டர் பேஜ், டெலிகிராம் பேஜ ஃபாலோ பண்ணா, கீழ லிங்க் குடுத்துறேன். ஸோ மஸ்ட் அங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 வீக்கா வந்து பிட்காயின் வந்து ஹியூஜ் டம்ப். லாஸ்ட் போட வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த 90,000ங்கிற ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. ஏன் சொன்னேன்னா, அந்த 90,000ங்கிறது வந்து 21 வீக் மூவிங் ஆவரேஜ். இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. இத உடைக்கக்கூடாதுங்கிற மாரி நான் சொல்லியிருப்பேன். பட் லாஸ்ட் 1 வீக்கா வந்து ஒரு ஹியூஜ் கிராஷ். முக்கியமான இந்த கிராஷுக்கு காரணம் வந்து இது வந்து சில பேர் வந்து பைபீட்டோட நியூஸ் அந்த மாரி சொல்றாங்க. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த கிராஷுக்கு முக்கியமான காரணம் வந்து லிக்விடிட்டிய வந்து வேல்ஸ் வந்து ஹண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பிட்காயின் தான் இந்த அளவுக்கு பேனிக் ஆயிருக்கே தவிர, ஆல்காயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல டவுன் ஆன மாரி தெரியல. ஏன்னா இந்த டவுனுக்கெல்லாம் ஆல்காயின் வந்து ஒரு 50%, 60% பெரிய லெவல்ல டவுன் ஆயிருக்கணும். பட் அந்த அளவுக்கு வந்து ஆல்காயின்ஸ் பெரிய லெவல்ல வந்து டவுன் ஆன மாரி தெரியல. பட் பிட்காயின் வந்து இந்த 90,000ங்கிற சப்போர்ட் ரீஜன் வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வாட்டி டெஸ்ட் பண்ண முடியாம பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. டவுன் எடுத்து கீழ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 21 வீக்க உடைச்சா நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்டா அடுத்த லெவலுங்கிறது வந்து 77,000 சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. லோ குடுத்துருக்கு. 78 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? 77 வராம 78 வரைக்கும் வந்திருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த 77 அந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. அ அத உடைக்கக்கூடாது. மேபி அத உடைச்சு ஒரு ஒரு விக் கண்டிஷன் கூட குடுக்கலாம். மே ஆனா இப்ப எப்படிங்க இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குல்ல, 21 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழ 90,000 கீழ போய் க்ளோஸ் வச்சிருக்குல்ல, இது மாரி இங்க வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. என்னைய பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க வந்து நான் திருப்பி தான் சொல்றேன். இத வந்து முழுக்க முழுக்க வந்து வேல்ஸ் வந்து பேனிக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி நான் நெறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட வாட்டி வந்து ட்ராப் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏன் ஒவ்வொரு வாட்டியும் ட்ராப் நடக்கும்போது நம்ம பீப்பிள்ஸ் வந்து பயப்படுறாங்கன்னா, நம்ப வந்து ஒரு ஒரு கண்டிஷன்க்குள்ள நம்ப இருக்கோம். என்ன கண்டிஷன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஹிஸ்டரி படி நாங்க என்ன நெனச்சோன்னா, ஓகே. அ பிப்ரவரி மிடில்லேருந்து உங்களுக்கு ஆல்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 3 மாசம் நடக்குங்கிற மாரி தான் என் கண்டிஷன் நான் வச்சிருந்தேன். பட் இப்போதைக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு கேட்டா, ஆமா. அது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். பட் இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இன்னும் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா வந்து, போன வாட்டி வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த வாட்டி வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபெட் வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன ஸ்டார்ட் பண்ணாதுங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. பட் அது ஒரு சைக்கிள்ங்க. அந்த சைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க டைட்டன் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அடுத்து அவங்க லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து கோல்டும் வந்து ஓரளவுக்கு வந்து செல் ஆயிட்டு இருக்கு. டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பை ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் வந்து இந்த உக்ரைனோட இந்த இஷ்யூஸ் வந்து ட்ரம்ப் உள்ள போறனால வந்து டாலரோட மதிப்பு வந்து டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது. டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுறனால வந்து மேபி இந்த அ இது இது ஆயிருக்கலாம். இதனால வந்து என்ன பாசிட்டிவ்னு கேட்டா வந்து மார்க்கெட்ட வந்து ஃபுல்லா உடைச்சுட்டாய்ங்க. இப்போதைக்கு வந்து சி ஏகப்பட்ட பேர் வந்து ஆல்கன்சன் வராதுங்கிற மாரி சொல்றாங்க. பட் நான் திருப்பி சொல்றேன். ஆ நான் வந்து இந்த ஆல்கன்சன் வரும். நான் வாங்கி வச்சனால ஆல்கன்சன் வரும்னு நான் சொல்லல. ஆல்கன்சன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. வராதுங்கிற கண்டிஷன் முடிஞ்சிருச்சுன்னா, நான் அடுத்து வந்து பிட்காயின வாங்குறதுக்கான கண்டிஷன்குள்ள நான் போயிடுவேன். ஓகேங்களா? பட் நான் வந்து ஆல்கன்சன் வந்து ஸ்ட்ராங்கா வருங்கிறத நான் ஹோப் பண்றேன். நீ எப்படி அத ஹோப் பண்ணலாம்? ஹிஸ்டரி படி வந்து இந்த மாரி வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசம் தான் ஆயிருக்கு. நீ எப்படி ஹோப் பண்ற? அதான் ஆகலைன்னு நீங்க சொல்லலாம். அதுக்கும் முன்னாடி வந்து 2018ல சீசன் நடக்கும்போது வந்து என்ன ஆச்சுன்னா, இதே மாரி அவங்களுக்கு ஆல்விங் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் வந்து Q1ல வந்து எந்த ஆல்காயினுமே ஏறல. அதாவது 2016 ஆல்விங் 2017ல வந்து Q1ல எந்த ஆல்காயினுமே ஏறல. 2017 Q4ல வந்து ஆல்காயின் ஏறுனுச்சு. பட் அந்த ஹிஸ்டரிய வந்து 2021 ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? ஆ என்னைய பொறுத்தவரைக்கும் இப்பயாச்சும் நம்மளுக்கு லிக்விட் இன்ஜெக்ஷன்னா என்ன? ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து பம்ப் ஆக மாட்டேங்குதுங்கிற டேட்டா தெரியுது. பட் நீங்க யோசிச்சு பாருங்க 2019, 20லாம் எங்களுக்கு அந்த ஆல்காயின் பம்ப் ஆகுமா? ஆல்காயின்ஸ் ஒண்ணு இருக்குமா? இந்த டேட்ல நடக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாது. இப்ப நம்மட்ட ஒரு 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 முன்னாடி வந்து 0 டேட்டா இருந்துச்சுன்னா, 0% டேட்டா இருந்துச்சுன்னா, இப்ப அட்லீஸ்ட் ஒரு 10% டேட்டாவாச்சும் நம்மட்ட இருக்கு. அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். பிகாஸ் ஆஃப் இது வந்து சைல்டு மார்க்கெட்டு அண்டு ஹை ரிஸ்கி மார்க்கெட்னால இந்த விஷயம்லாம் ஹை ரிஸ்கி மார்க்கெட்னால இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆல்காயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆல்காயின பொறுத்தவரைக்கும் வந்து 64 வரைக்கும் போயிருக்கு. நம்ம என்ன நினைச்சோம் 64 வரைக்கும் போயிட்டு அப்படியே டவுன் வந்துன்னு நினைச்சோம். பட் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும். ஏன்னா எப்பயுமே ஒரு ஹை போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து அக்குமுலேட் ஆகும். அதுதான் வந்து ரீட்டெயிலுக்கான ரொம்ப பேனிக் ஆயிருவாங்க.
இது போகுமா போகாதாங்கிறத வந்து பேசி 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 பேனிக் ஆயிடுவாங்க. நான் அதான் வந்து லாஸ்ட் 1 வீக்கா நான் பெருசா பேசல. என்னத்தங்க பேசுறது? ஒரே விஷயத்த என்னால சொல்ல முடியலங்க. அவ்வளோதான் பேனிக் ஆகாதீங்கங்கிறத நான் எவ்வளோ நாள் சொல்றது? பேனிக் ஆகாதீங்க. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து இந்த 62,000 to 64,000 இருக்குல்ல. இந்த 60 to 62 கூட இப்போதைக்கு வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கு. இதுவே வந்து ஆல்காயின வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து லோ ஆக்கி கொண்டு வந்துரும். ஓகேங்களா? இப்போது வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு லோல இருக்கு. இதுல வந்து என்ன பிரச்சனைனா, இந்த 62லேருந்து 53ங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சுனாலே, உங்களுக்கு நல்ல ஆல்காயின்ஸ் வந்து இங்கேருந்து திருப்பி எல்லா ஆல்காயினுமே ஒரு 2x, 3xங்கிற கண்டிஷனுக்குள்ள போயிடும். அப்ப நீங்க வருத்தப்படுவீங்க. ஓப்பனா சொன்னா, அப்ப வந்து என்ன கேட்பீங்கன்னா, "ப்ரோ இப்ப ஆல்காயின பை பண்ணலாமா?" நான் டிக்ளேர் பண்ணி சொல்றேன். அது வரம்போது உங்களுக்கு பழைய பிரைஸ்க்கு எல்லாமே வந்து ரீச் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்துகிட்டு, "ப்ரோ என்ன ப்ரோ இது திருப்பி டவுன் வரும் ப்ரோ. இல்ல ப்ரோ இப்ப வாங்கலாமா ப்ரோ?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன். இந்த 53 கண்டிஷன்ல ஏன் நான் வரும்போதே நல்ல ஒரு பம்ப் குடுக்கும்னு நான் நான் நம்புறேன்னா, இதுக்குள்ள ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு. 21 சப்போர்ட், 100 சப்போர்ட், 50 சப்போர்ட், 200 சப்போர்ட்டே 53 தான் இருக்கு. அப்ப 53ங்கிற ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச உடைச்சுச்சுன்னா, அது கீழ வந்து சப்போர்ட்டே கிடையாது அது கீழ. அது கீழ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ங்கிற கண்டிஷன்ல கிடையாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இதுலயுமே வந்து 21 வீக்கோ, 100 வீக்கோ கீழ இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து அது கீழ வீக் குடுத்து சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. ஆனா, இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, அ கடைசி சப்போர்ட் 53 தான். இந்த 53 உடைச்சுன்னா கண்டிப்பா ஃப்ரீ ஃபால் ஆயிடும். ஃப்ரீ ஃபால் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா 44 இந்த ரேஞ்ச் வரும்போதே உங்களுக்கு ஹை ரிவார்ட் குடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து என்னோட அசம்ப்ஷன். நான் சொல்றது வந்து என்னோட டெக்னிக்கலா நான் அத பார்க்கறது வந்து நான் அப்படிதான் எனக்கு தோணுது. அண்ட் வந்து ஏன் இந்த அளவுக்கு அவங்க டம்ப் பண்றாங்க? போன வாட்டி இல்லாம இந்த வாட்டி ஏன் இந்த அளவுக்கு ட்ராப் பண்றாங்கன்னா, வேல்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து 2 விஷயங்க. வேல்ஸ் இந்த வாட்டி ப்ராஃபிட் நல்லா எடுக்கணும்னு யோசிச்சுட்டாங்க. மேபி பிட்காயின் மாரி ஆல்காயினுக்குன்னு ஒரு தனி சீசன் மாரி கொண்டு போலாம். மேபி புது லோ கூட ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி இப்ப பிட்காயின்ல ட்ராப் நடக்குதுல்ல, பியர் ட்ராப், புல் ட்ராப் நடக்கிற மாரி, உங்களுக்கு வந்து ஆல்காயின்லயுமே வந்து உங்களுக்கு புல் ட்ராப் நடக்கலாம், பியர் ட்ராப் நடக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் அவங்க பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க வாங்குறதுக்கு. 2வது முக்கியமான விஷயம் வந்து மீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு போயிருச்சு. லிக்விடிட்டி வந்து எல்லாருமே என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அந்த டிசம்பர் மாசம் நம்ம உள்ள வருவோம். 3 மாசத்துல வந்து ஏதோ ஒரு மீம் காயின்ல போட்டு பணத்த தூக்கிட்டு வெளில போயிட்டே இருப்போம். ரீட்டெயிலர்ஸோட மைண்ட் செட் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. அப்ப அவங்க வந்து மீம் பக்கம் போறாங்க. அப்ப மீம் பக்கம் போகும்போது, அத ஃபுல்லா வீக்கெண்ட் ஆக்கர உடைச்சு விடுறதுக்காண்டி, ஃபுல்லா லிக்விடிட்டிய கிராப் பண்றதுக்காண்டி மார்க்கெட் முழுசா வந்து ரீசெட் ஆயிருக்கு. இதுக்கு தான் இந்த மார்க்கெட் வந்து இந்த லோ வந்திருக்கு. டெக்னிக்கலா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? 77ல சப்போர்ட் இருக்குன்னா, 78ல வந்து கரெக்ட்டான விக் குடுத்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, அடுத்த மூவ்மெண்ட்ல வந்து எப்படி 1 வீக்ல டவுன் ஆச்சோ, அடுத்த 1 வீக்ல உங்களுக்கு கேண்டில் போடுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அது சீக்கிரம் நடந்துரும். ஏன்னா, நவம்பர் மாசம் வித்தின் 10 டேஸ்ல அக்டோபர் ஆர் நவம்பர்ல வந்து வித்தின் 10 டேஸ்ல 72லேருந்து 100K போயிடுச்சு. ஆனா வந்து அத நினைச்சுலாம் நீங்க பேனிக் ஆக வேணாம். இப்பயே பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் 78 வரைக்கும் வந்துச்சுல்ல. இப்ப டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு 85 வரைக்கும் போயிடுச்சு. அதனால வந்து இத நினைச்சுலாம் நீங்க பேனிக் ஆக வேணாம். ஒரு சில பேர் வந்து 2 செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. நான் எவ்வளோதான் நீங்க பேனிக் செல் பண்ணாதீங்க. என்னதான் சொன்னாலும், இல்ல எனக்கு ரொம்ப பேனிக்கா இருக்கு. இது வேஸ்ட், ஆல்காயின் வேஸ்ட், இது வேஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் நான் விக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப பேனிக் ஆக வேணாம். நான் வித்துட்டு வெளிய போறேன் ப்ரோ வேஸ்ட் அப்படிங்கிறனால நான் திருப்பி நீங்க இப்ப லாஸ்ட்ல இருக்கீங்க. லாஸ்ட்ல தான் கண்டிப்பா இருப்பீங்க. பேனிக் செல் பண்றது வேஸ்ட். நீங்க ஆல்காயின்ல பேனிக் செல் பண்றது 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்படியே பேனிக் செல் பண்ணி நீங்க டாலரா எடுத்துட்டு போறதுக்கு பதிலா நீங்க எத்திரியமாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைங்க. ஏன்னா நீங்க எத்திரியமா சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா, மேபி உங்களுக்கு எத்திரியம் ஒரு ஒரு 3 மடங்கு போச்சுன்னா கூட, புல்ரன்ல போச்சுன்னா கூட உங்களுக்கு போட்ட காசாச்சும் திருப்பி வந்துரும். ஏன்னா, இப்ப நீங்க லாஸ்ல வித்துட்டு வெளிய போறது வேஸ்ட். நீங்க ஏன் எதிரமா மாத்தி வைக்க சொன்னா, அது கொஞ்சம் சேஃப்டியா வச்சு அது கண்டிப்பா அது டாப்ல இருக்க காயின்னால வந்து மினிமம் 2 to 3x குடுக்கறனால வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க போட்ட கேப்பிட்டல் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இது வந்து பியர் மார்க்கெட்டோட கண்டிஷன் இது ஆல்காயின் சீசனே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நான் சொல்லுவேன்னு கேட்டா வந்து, ஆ நீங்க வந்து மார்க்கெட்ட வெளிய போறது ரொம்ப ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, ஆல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அத நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால வந்து நீங்க மார்க்கெட்ட விட்டு கொஞ்ச நாள் வெளிய இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க வந்து நீங்க பியர் மார்க்கெட் என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்கன்னா, நீங்க பியர் மார்க்கெட் உள்ள வாங்க. அத பத்தி ஒண்ணும் இது கவல கிடையாது. ஏன்னா இப்ப ஆல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அத நான் வந்து ஷூரா நம்புறேன். அப்படி அது அது வந்து பிரேக் ஆயிடுச்சு, அது உடைஞ்சிருச்சுன்னா, நானே அத ஓப்பனா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்து தமிழ் கிரிப்டோட டெலிகிராம், ட்விட்டர் 2க்கான லிங்க் கீழ இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.